கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்தா நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 அதிகாரம் 12 வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 52:1, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கட்டி எழுப்புவார். உடைந்த உள்ளத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். சோர்ந்து போகிற வேளையிலே கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவருக்காய் எழும்பும்படி கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் உள்ளத்திலே புது பலனை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஓடி போகிறது போல ஓடி போவதில்லை. எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் முன்னே சென்று கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் கூட இருந்து இந்த நாளில் இருந்து உங்களை காத்து வழி நடத்த போகிறார். ஒரு சோதனையும் மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய பலத்த கரம் தாங்கி வழி நடத்த போகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி சொல்லுகிறேன். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி, கட்டி எழுப்புவீராக. உடைந்த உள்ளத்தை ஆறுதல் கொடுத்தும் கனப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே.